விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சேனக்கிழங்கு தாங்க பயிர் பண்ணியிருந்தது போன டைம். அது ரொம்ப இந்த டைம் வந்து விலை கம்மியாக இருந்துச்சு. விதைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு தான் எடுத்துக்கிட்டாங்க. நல்ல கிழங்கு வந்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. போன வருஷம்லாம் 32 ரூபா 35 ரூபா அப்படி போணுச்சு நாங்கள் வெட்டும் போது. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 15-16 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் வெட்டுறதுக்குள்ளே 12 ரூபா 13 ரூபாய்க்கு வந்துருச்சு. ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. விவசாய பொருளுக்கு விலை இல்லாமையே போயிடுச்சு. இருந்தாலும் விவசாயிகள் சும்மா இருக்க முடியாது இல்லையா? போட்ட பொருளை எடுத்து தானே ஆகணும். மண்ணில் போட்ட வாக்கில் இருந்தால் வேஸ்ட்டாக தாங்க போகும். எல்லாம் வெட்டி எடுத்தது போக உழவு ஓட்டினதில் மீதி 1-2 கிழங்கு இருந்துச்சு. சரி வேணாம், விலையே இல்லையே, பொறுக்கிற கூலி கூட கட்டுப்படியாகாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இருந்தாலும் மனசு கேட்காம திரும்ப ஏதோ பொறுக்கி போட்டோம்னா பத்தலைன்னா விதைக்கி போடலான்னு சொல்லிட்டு நானும் ஒரு தாத்தாவும் பொறுக்கி போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் மழை வந்துச்சு. அதனால் ரொட்டேட்டர் அடித்து காடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. திரும்பவும் மழை வர மாதிரி இருக்குது. அதனால் சொட்டு நீர் ட்ரிப்பெல்லாம் இழுத்து போட்டோம்னா ஏதோ நம்ம தண்ணி இல்லாததுக்கு ஈரமாக இருக்கும் போதே போட்டு மூடி வச்சிடலாம் கிழங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக வேலையெல்லாம் ட்ரிப்பெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சிட்ருந்தோம். மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களே அவசரமாக இழுத்து போட்டுருந்தோம். அதுக்குள்ளே தம்பி வந்துட்டு, அம்மா நானும் உங்கள் கூட இழுக்கிறேம்மா, எனக்கு இழுத்து தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என் கூட வந்து இழுத்து கொடுத்துட்ருந்தாங்க. அடுத்த நாள் சேனக்கிழங்கு போடுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. கிழங்கு பார்த்திங்கன்னா எல்லாமே மண் தொடச்சிட்டு அப்படியே எல்லா கிழங்குமே அப்படியே அடுக்கி வச்சுருந்தோம். அவங்க வந்தவங்க பார்த்திங்கன்னா சிறுங்கிழங்கு பெருங்கிழங்கு தனித்தனியாக பிரித்து சிறுங்கிழங்குலாம் அப்படியே போட்டுக்கலாம், பெருங்கிழங்குலாம் வெட்டி எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் எடுத்து பிரித்து வெட்டி எல்லாம் பேசனையிலலாம் அள்ளி வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே பார் போடுற வண்டி வந்துருந்துச்சு. வண்டி வந்து முதல் நாளே நிறுத்திட்டு போயிருந்தாங்க. இன்னொரு தோட்டம் ஓட்டுறது இருக்குது, அங்கே போய் நாங்கள் ஓட்டிகிட்டு வந்துடுறோம், அதுக்குள்ளே எல்லாம் நீங்கள் கிழங்கு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் பரபரப்பாக எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா கிழங்கு குட்டாங்குள்ளே பாம்பெல்லாம் இருந்துச்சுங்க. சரி பாம்பு வருது, நாங்கள் குச்சி எடுத்துகிட்டு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நாங்களும் போய் குச்சி வச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். ஆனால் பாம்பெல்லாம் அடிக்கலைங்க, சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களே குட்டி பாம்பாக இருந்துச்சுன்ட்டு அப்புறம் அவங்களே அடிச்சிட்டாங்க. வெட்டி போட்ட கிழங்கு குருத்தெல்லாம் உடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்களா, அந்த கிழங்கெல்லாம் கொண்டு போய் ட்ரிப்பு வந்து ஃபஸ்ட்டு கிழங்கெல்லாம் விளம்பி விட்டுறலாம், அப்படின்னா தான் இப்போ வெட்டி போட்டதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. எல்லாம் கொண்டு போய் டியூப்பு கொட்டி கிழங்கெல்லாம் விளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. டீ கொண்டு வாங்க, அப்படின்னா தான் எங்களால் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும் அந்த வெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் டீ எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இது பச்சை வாழை மரங்க, அம்மா கொடுத்தாங்க. சரி தென்னை மரத்து சந்தில் நிழலில் வச்சோம்னா இப்போதைக்கு தண்ணி இல்லைல்ல, அங்கே வச்சோம்னா வளரட்டும்னு சொல்லிட்டு அங்கே வச்சதும் பரவாயில்ல வந்துருச்சு. ஆனால் நெல்லி கிண்டிகிட்டு இருந்ததுன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தனால நொங்கு கிடச்சிதுங்கனால சாப்பிட்டுட்டு அது மிச்சம் இதில் ஃபேஸ் பேக் சும்மா போட்டிருந்தேன். வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு டீ வச்சு எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுத்தேன். எல்லோரும் ஆளுக்கு 2 கப் வேணும் குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு பாப்பா தம்பியெல்லாம் அங்கே விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு என் கூட வந்தாங்க. அவங்களும் டீ வேணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் டீ ஊற்றி கொடுத்துட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். வெட்டின கிழங்கெல்லாம் விளம்பி விட்டுட்டாங்க. அப்புறம் குட்டான் உடச்சி தான் ஆகணும்னு சொல்லிட்டு சென்னையில் திரும்ப உட்காந்து கிழங்கு பொறுக்கி வெட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பெரிய பாம்பு, ரொம்ப நேரமாக பாம்பு இருந்துச்சுங்க. யாருமே ஆள் இல்லை. அப்புறம் மில்லுக்கு வந்தாங்க கூப்பிட்டு, அவங்க தான் கூப்பிட்டு தாங்க அடிக்க சொன்னாங்கன்னா ஓடிச்சுன்னா குழந்தைங்க ஓட்டி விளையாடுறாங்க. அதனால் பயமாக இருக்குது, துரத்தி விடவும் பயமாக இருந்துச்சு. அது ரொம்ப நேரம் போகவே இல்லை, அதனால் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாம்பு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் அவ்வளோ பெரிய பாம்பு பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வேலை சொல்லியிருந்தாங்க. நானும் பெப்பர் மேலே ஏறிட்டு நின்றுட்டு இருந்தேங்க. பயமாக இருந்துச்சு பாம்பு பார்த்ததுமே. சேனக்கிழங்கு கூட்டான்லாம் பாம்பெல்லாம் இருக்குமாங்க, பார்த்து வேலை செய்யும். பாம்பு முள்ளெல்லாம் குத்திடும்ல, அதனால் பாம்பெல்லாம் கொண்டு போய் தனியாக போட்டு எரிச்சிட்டு வந்தாச்சு. அப்புறம் காடை சேனக்கிழங்கெல்லாம் கிழங்கு போட்டு பார் போட்டு முடிச்சாச்சு. ரொம்ப 20 நாள் கழிச்சு இன்றைக்கி தாங்க மழை வந்துச்சு. கிழங்கு முளைச்சிரும்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.